விடியற்கால 2 மணி தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல ஆளரவமே இல்லாத ஒரு கிராமத்துல எந்த நாயும் குறைக்கல, பக்கத்துல எந்த வீட்டுல லைட்டும் இல்ல, ரொம்ப இருட்டான அமைதியான இடம். அப்போ தனிமையா இருந்த ஒரு வீட்டோட பின் கதவுல ஒரு குரோபார் சொருகப்படுது. அப்புறம் ஒரே அழுத்துல அந்த வீட்டோட லாக்க உடைச்சு அந்த வீட்டுக்குள்ள சில பேர் உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில கணவன் மனைவி இவங்க 2 பேரோட பாடி அந்த வீட்டுல பிணமா கடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கல, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல 76 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பீரோக்குள்ள இருந்த எந்த பொருளும் கொல்ல போகல. பீரோக்குள்ள எக்கச்சக்கமான தங்க நகைகளும் பணமும் இருந்தப்பையும் இந்த சம்பவங்கள் எல்லாமே சில நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருது. இதுதான் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பார்டர்ல நடந்த சீரியல் கில்லரோட கேஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரைம் வீடியோல உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். இந்த சம்பவங்கள்லாம் ஒரே ஒரு நைட்டு ஒரே ஒரு நாள்ல நடந்த சம்பவங்கள் இல்ல. 1999 to 2000 டைம்ல தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல எக்கச்சக்கமான தடவை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கண்டினியூஸா நடக்குது. இதுல இன்வால்வ் ஆன போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் நைட்டு பகல்னு பார்க்காம பல நாட்கள் தூக்கமே இல்லாம அந்த சீரியல் கில்லர்ஸை தேடுறாங்க. பட் அப்பையும் பல மாசங்களுக்கு இந்த சீரியல் கில்லரை பத்தி அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா போலீஸ் 2 ஸ்டேட் தூக்கத்தை கெடுத்த கேஸ் இதுதான். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இதை யார் பண்ணாங்க, வீட்டுல இவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள் இருந்தும் ஏன் வீட்டுல இருந்த 2 விஷயத்தை மட்டும் திருடினாங்கன்றத பார்ப்போம். எப்படி ஒரு சாதாரண பசங்க 2 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுமே கதிகலங்க வச்சாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு புரியறதுக்கு முன்னாடி நம்ம டீடைல்ஸ் தெளிவா பார்ப்போம். இந்த சம்பவங்கள் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் ரொம்ப காமனா இருக்கு. இந்த சம்பவம் நடந்த டைம் எல்லாமே நைட்டு 2ல இருந்து 3 மணி வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இதை எத்தனை பேர் பண்றாங்க ஐடியாவே இல்ல. சில பேர் 2 பேர்னு சொல்றாங்க, சில பேர் 3 பேர்னு சொல்றாங்க, சில பேர் ஒரு கேங்கா வீட்டுக்குள்ள வந்து இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் எத்தனை பேரா இருந்தாலும் இவங்க எல்லாருமே வீட்டோட பின் கதவு வழியா தான் உடைச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட் கதவு எப்பயுமே உடைக்கப்படல. பின் கதவுல ஒரு சின்ன குரோபார சொருகி சத்தமே இல்லாம உடைச்சு உள்ள போவாங்க. இந்த சம்பவங்கள் நடந்த டியூரேஷன் எப்பயுமே சில நிமிஷத்திலே முடிஞ்சிரும். பெருசா அலறல் சத்தம் இருக்காது, உடையற சத்தம் இருக்காது. அமைதியா உள்ள போய் எல்லா சம்பவத்தையும் பண்ணி வெளியே வந்துருவாங்க. தூங்கிட்டு இருக்கிற கணவன் ஒரு செகண்ட் கண் முழிச்ச அதே செகண்ட்ல அவனோட தலையில அடிக்கப்பட்டு அவன் அங்கேயே கொல்லப்படுவான். அதுவே மனைவிக்கு நடந்த விஷயம் ரொம்பவே கொடூரமான விஷயம். இந்த கேஸ்ல எல்லாத்துலயுமே பெண்கள் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க. இதுல சில பெண்கள் மட்டும் உயிர் தப்பி இருக்காங்க. பட் உயிர் தப்புன பெண்களுக்குமே அவங்கள ப்ராப்பரா அடையாளம் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, பெருசா இவங்க வீட்டை எதுவுமே சேதாரம் பண்ணவே மாட்டாங்க. லாக்கர் கீ தேட மாட்டாங்க, தங்கம் எங்க இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. கரெக்டா 2 விஷயத்தை தான் அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஒன்னு, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட தாலியை தூக்கிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட கணவனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த கணவனோட அர்ணாக்குடியை எடுத்துருவாங்க. இந்த எல்லா சம்பவத்திலயுமே இவங்க அந்த 2 விஷயத்தை மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் தூக்கி இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா உங்களை யோசிச்சு பாருங்க. எக்கச்சக்கமான ராபரி அண்ட் மர்டர் கேஸை பார்த்திருப்பீங்க. பட் இந்த மாதிரியான பெக்யூலியர் கேஸை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லா கிரைம் கேஸுக்குமே மேக்ஸிமம் ஒரு மோட்டிவ் இருக்கும், பணம், பதவி, பொறாமைன்னு. ஆனா இங்க இந்த கிரிமினல்ஸ் பணத்தையும் அதிகமான தங்கத்தையும் எடுத்தா ஈஸியா மாட்டிருவோன்னு தெரிஞ்சு தாலியையும் அருணாக்குடியையும் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா மற்ற விஷயங்களை எடுத்தா அடகு கடையில் நம்ம அடகு வைக்கும் போது எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்பாங்க. தாலி கொடிக்கும் அருணா கொடிக்கும் மட்டும் பெருசா எந்த கேள்விகளும் வராது. சோ இந்த கிரிமினல்ஸ் பக்காவா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இறங்குறாங்க. இந்த கிரிமினலோட மோட்டிவேஷன் என்னன்னு போலீஸ்க்கு புரியாமலே பல மாசங்களா இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஏன் போலீஸ்க்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த கேஸ்ல இருக்கு. அதுதான் சவுத் இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே இந்த கேஸ் ஒரு பயங்கரமான கிரிமினல் கேஸா மாத்துச்சு. இவங்க கிரைம் பண்ண அந்த ஜியோகிராபிக்கல் மேப்பை நம்ம ஓபன் பண்ணோம்னா எல்லாமே தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பார்டருக்கு பக்கத்துல. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தோட்டத்துல கிரைம் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனாங்கனாலே போதும், ஆந்திரா வந்துரும். தமிழ்நாடு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆந்திரா வரைக்கும் போறதுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆந்திரால கிரைம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் ஆந்திரா போலீஸ் தமிழ்நாடு
தமிழ்நாட்டுக்குள்ள வர மாட்டாங்க. பல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்க உள்ள வர முடியும். இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது 1990s பிற்பகுதின்றதுனால பெருசா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல செக் பாயிண்ட்லாம் இல்ல. ஒரு தோட்டத்தை விட்டுட்டு இன்னொரு தோட்டம் தாண்டினா அது ஆந்திர பிரதேஷ் ஆயிரும். வேற போலீஸ் ஜெரிஸ்டிக்ஷன், வேற ரூலிங் கவர்மெண்ட். ஒரு கொலை கற்பழிப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போற ஒரு கேங்குக்கு இந்த ஜியோகிராஃபி ஒரு வரப்பிரசாதம். தமிழ்நாட்டுல தப்பு பண்ணிட்டு வெறும் 5 நிமிஷம் நடந்தாலே போதும், அவங்க ஆந்திராக்கு போயிடலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருந்த கேப்பை இந்த கிரிமினல்ஸ் பக்காவா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரிமினல்ஸோட கிரைம்ஸ்லாம் ராமாச்சேரி, திருவள்ளூர், திருத்தணி இந்த ஏரியால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த கிரைமை மாட்டிக்காம சேஃபா எப்படி பண்ண முடியும் டெஸ்ட் பண்றதுக்காக ஆந்திரால போய் இதே விஷயத்த பண்றாங்க. கடைசியா இந்த விஷயம் ஆந்திரால தான் அதிகமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 மர்டர்ஸ் ஆந்திராக்குள்ள மட்டும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்த மர்டர்ஸையும் சேர்த்து பார்த்தா எந்த விதமான க்ளூவுமே கிடைக்காததுனால கிட்டத்தட்ட 76 மர்டர்ஸ் நடந்திருக்கு. 76 மக்கள் ஒரு கிரிமினலோட கையில வைலண்டா செத்து போயிருக்காங்க. 2 ஸ்டேட்டோட பார்டர் மக்களுமே இந்த கொலைகள்னால அரண்டு போய் உட்கார்ந்திருந்தாங்க. இந்த கேஸ்ல எந்த விதமான பேட்டர்னுமே இல்ல. போலீஸ்னால எந்த விதமான க்ளூவுமே ஃபாலோ பண்ணி போக முடியல. ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதுமே அது ஒரு டெட் எண்ட்ல முடிஞ்சிருது. இவ்வளவு பேர் செத்து இந்த விஷயங்கள்லாம் மீடியாவுக்கு வந்ததுனால இது கவர்மெண்டோட ஹையஸ்ட் லெவலுக்கு போகுது. ஆந்திர பிரதேஷோட சிஎம் சந்திரபாபு நாயுடுவே இந்த கேஸை க்ளோஸா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பர்சனலா ஆர்டர் பண்றாரு தமிழ்நாடு பார்டரை ஒட்டி இருக்கிற ஆந்திரா இடங்களை க்ளோஸா மானிட்டர் பண்ண சொல்லி. போலீஸ்க்கு எதுவுமே புரியல, தமிழ்நாட்டுக்கார ஆந்திராக்குள்ள வந்து இதை பண்றானா இல்ல ஆந்திராக்கார தமிழ்நாட்டுக்குள்ள போய் இதை பண்றானான்னு. சோ 2 ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸுமே சேர்ந்து ஜாயிண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நோட் ஷேர் பண்ணிக்கிறாங்க, கிரிமினல் கேசஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பரா ஷேர் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட்டா எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு சைடுல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ராதாகிருஷ்ணன். அவர் தன்னோட ஃபுல் பவர் இந்த கேஸ்ல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற விஷயத்தை அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக்குனாரு. போலீஸ் மட்டும் வச்சு அந்த கிரிமினலை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லன்றதுனால அந்த ஊர்ல வாலண்டியர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நைட்டு பேட்ரோல் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு கிராமமா தனித்தனியா போய் அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் கேதர் பண்ணி நைட் பேட்ரோல் போக வச்சிருக்காங்க. இதனால அந்த கிராமத்தோட மக்கள்லாம் கொதிச்சு போய் புதுசா அந்த ஊருக்குள்ள யார் வந்தாலுமே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் தான் அவங்களை காப்பாத்தி கூட்டு போயிருக்காங்க. ஆபீசர்ஸ் கிராமமா போய் இந்த கிரிமினல்ஸ் எப்படி ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்லி புரிய வச்சு அவங்க பகல்ல ஆர்டினரி ஆளுங்க மாதிரி வந்து வீட்டை சுத்தி நோட்டம் போட்டு போயிருவாங்க. நைட்டு தான் இந்த கிரைமை பண்ணுவாங்கன்னு தெளிவா புரிய வைக்கிறாங்க மக்களுக்கு. இதனால அந்த கிராம வட்டாரங்கள் முழுக்க எந்த ஒரு ஆள் புதுசா வந்தாலும் அந்த ஆள் சந்தேகிக்கப்படுறான். புதுசா கிராமத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா அவன் பேரு, டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை விடுவாங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் அந்த கிரிமினலை பிடிக்கிற அந்த 40 நாளுக்கு தூங்காமலே இருந்திருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு கிரிமினல் சுத்திட்டு இருக்கான்னு மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரஷர் போலீஸ் மேல போடப்படுது. இதனால சில போலீஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அமைதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது இந்த கிரிமினலை பிடிக்கிறது மட்டும்தான். இதை இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஏசிபியே சொல்லியிருக்காரு. அவர் தனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் பயந்து அவரோட மனைவி கிட்ட புலம்பி இருக்காரு. அந்த கிராம மக்களுமே பயந்து இருந்ததுனால அந்த கிராம மக்கள் இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அந்த ஊர்ல முழிச்சுக்குவாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்து நோட்டம் விட்டுட்டு தான் திரும்ப போய் தூங்குவாங்க. அப்ப இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவும் போது நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவுது. சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த கொலையாளிங்க காலில் ஸ்பிரிங் வச்சிருந்தாங்க, அதனாலதான் டக்குன்னு கிரைம் பண்ணிட்டு சீக்கிரமா ஓடி போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. இது எதுக்குமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல. ஆளாளுக்கு ஒரு கதையை உருவாக்கி அதை அடிச்சு விட்டே இருக்காங்க. போலீஸ் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரியான கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கிரிமினல்ஸை போய் தேடும் போது அவங்க காட்டுக்குள்ள ஓடி போய் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த கிரிமினல்ஸை தேடுற வேட்டையில பல இன்னசென்ட்டான மக்களுமே கிரிமினல்ஸ் சொல்லி விசாரிக்கப்பட்டு அவங்க வைலண்டா தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தோட திருவிழால சில பசங்களை ஆர்மி ஆபீசரோட யூனிஃபார்ம்லாம் போட்டு பூட்ஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க தான் இந்த மாதிரியான கிரைம்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ரூமரை பரப்பி விட எல்லாருமே அந்த பசங்களை தேடி பிடிச்சி பயங்கரமா அடிச்சு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்து தான் அவங்களை காப்பாத்தி ஸ்டேஷன்ல வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிய வருது. ஆந்திர பிரதேசோட சிஎம் சந்திரபாபு நாயுடு கூட இவ்வளோ பெரிய மேன் ஹண்ட் தாண்டி இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு புரியாம குழம்பி போயிருந்தாரு. 40 நாட்கள் எந்த விதமான லீடும் இல்ல. 2 ஸ்டேட்டோட கிரிமினல் டேட்டா பேஸ ஃபுல்லா அலசியுமே ஒரு துப்பு கூட கிடைக்கல. க்ரோபாரை யூஸ் பண்ணி பின்னங்கேட்ட உடைச்சு உள்ள போறாங்க, கிரைம் பண்றாங்க, பார்டரை விட்டு பார்டர் தப்பிக்கிறாங்க. போலீஸ்
போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆயிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இந்த தடவை இந்த சம்பவம் நடந்தது புதூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெறும் 4 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துல. இந்த இடத்துல இந்த மாதிரியான கிரைம்ஸ் எதுவுமே நடந்தது இல்ல. சோ இந்த ஊர் மக்கள் எல்லாமே லோவான, இந்த இடத்துல இந்த மாதிரியான கிரைம்ஸ் எதுவுமே நடந்தது இல்ல. சோ இந்த மக்கள்லாம் அலர்ட்டா இல்லாம இருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கிரிமினல்ஸ் ஒரு பெரிய வாழைத்தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஐசோலேட்டடான வீட்டை சூஸ் பண்ணி அதுக்குள்ள நுழையிறாங்க. விடியற் காலையில 3 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பட் இந்த டைம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த கணவர் டக்குன்னு முழிச்சிடுறாரு. அந்த இருட்டுல கணவருக்கும் அந்த கிரிமினல்ஸ்க்கும் இடையில ஒரு பயங்கரமான போராட்டம் நடக்குது. மனைவி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இதுக்கு மேல சண்டை போட்டா டேஞ்சர்னு நினைச்ச அந்த கிரிமினல்ஸ் ஓடி போயிடுறாங்க. பட் இந்த டைம் விட்னஸ் தப்பிச்சதுனால ஏகப்பட்ட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளோ நாளா இந்த கிரைமை பண்ணிட்டு இருந்தது 3-4 பேர்ல இல்ல, ஜஸ்ட் 2 பேர் தான். அவங்க பேசிக்கிட்ட பாஷை பாதி தமிழ் பாதி தெலுங்கு, இது 2 மாதிரியுமே இருந்திருக்கு. சோ இந்த கிரைமை பண்ணிட்டு இருந்த கிரிமினல்ஸ் பார்டர் ஏரியால வாழ்றவங்க தான். வெளியூர்ல இருந்து வந்து இந்த கிரைம் எல்லாம் பண்ணல. இங்க இன்னும் போலீஸை பயப்படுத்தக்கூடிய டீடைல் ஒன்று இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் பக்கத்துல ஸ்டேட்டோட மிகப்பெரிய மேன் ஹண்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே இவங்க கிரைம் பண்ணியிருக்காங்க. சோ இவங்களுக்கு போலீஸ் மேல சுத்தமா பயமே இல்லை. இங்கதான் போலீஸ்க்கு 3வது ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த கிரிமினல்ஸ்ல ஒருத்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுல மாட்டிருது. இங்க 2 ஸ்டேட்டோட போலீஸும் திருப்பதிக்கு போய் அவங்க கிட்ட இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றாங்க. எதுவுமே மேட்ச் ஆகல. இந்த மாதிரியான கிரைம்ஸ் இது வரைக்கும் அந்த பார்டர்ல நடந்ததே இல்லை. அதுல ஒரு கிரிமினல் விட்டுட்டு போன ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணோம்னா அது 1.5 ஃபிங்கர் பிரிண்டா இருக்கு. அந்த கிரிமினலோட ஒரு விரல்ல ஒரு இன்ஜுரி ஆயிருந்திருக்கு. சோ அவனோட ஒரு விரல்ல மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் அழிஞ்சிருக்கு. திருப்பதியில வச்சு கிரிமினல் டேட்டா பேஸ்ல இருக்கிற 1 லட்சம் ஃபிங்கர் பிரிண்ட் அனலைஸ் பண்றாங்க. இந்த அனலைசேஷன் 1 வாரத்துக்கிட்ட நடந்திருக்கு. ஃபைனலா அந்த கிரிமினலோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிரிமினல் டேட்டா பேஸ்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. எப்படி ஒரு விரல்ல அடிபட்டு பாதி ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சோ அதே மாதிரியே கிரிமினல் டேட்டா பேஸ்ல இருக்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தது கோபால்ன்ற ஒருத்தன். இப்பதான் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு சஸ்பெக்டே கிடைச்சிருக்கு. இங்கதான் கேஸோட நிஜமான ட்விஸ்ட். அந்த கோபாலுக்கு சுப்பிரமணியம் சொல்லி ஒரு தம்பி இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்த டைம்ல வெளியே எங்கேயுமே இல்ல, ஆல்ரெடி ஒரு கிரைம் பண்ணிட்டு லாக்அப்லயே தான் இருக்காங்க. சோ போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தேடிட்டு இருக்கிற கிரிமினல்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற அதே ஆபீஸ் தான் லாக்அப்ல இருக்காங்க. அவங்க எந்த பெரிய கேஸும் பண்ணிட்டு லாக்அப்க்கு போல, ஸ்மாலா ஒரு பெட்டி கிரைம் பண்ணிட்டு போலீஸ் லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் क्वेश्चन பண்ணும்போது அவங்க சொன்ன பதில், நாங்க கூலி ஆளுங்க, அந்த டேப் ரெக்கார்டர் மேல எங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை, சோ அதை திருடிட்டோம். அப்ப போலீஸ் அவங்கள ஒரு சாதாரண ஆட்கள் நினைச்சுதான் லாக்அப்ல அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்த யாருக்குமே தெரியல சவுத் இந்தியாவோட மிகப்பெரிய சீரியல் கில்லர்ஸ் அந்த ஸ்டேஷனோட லாக்அப்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி. இது எதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது எல்லாமே அந்த கிரிமினல்ஸோட மாஸ்டர் பிளான். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்பதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பெட்டி கிரைமை பண்ணிட்டு லாக்அப்குள்ளே போயிருவாங்க. சோ போலீஸோட கவனம் எல்லாம் இந்த மாதிரியான பெட்டி கிரிமினல் மேல இருக்காது, வெளியே சுத்திட்டு இருக்கிற நபர்கள் மேலதான் இருக்கும். இந்த மாதிரியான பெட்டி கிரைம்லாம் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரோட வீட்டுல நுழைஞ்சு இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் நடத்துறது. இதனாலதான் அந்த மர்டர்ஸ் எதுவுமே கண்டினியூஸா நடக்கல, கேப் விட்டு நடந்திருக்கு. போலீஸ் இவங்களை தேடி தூக்கம் இல்லாம அலையிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஆனந்தம் அடைஞ்சு ஜெயிலுக்குள்ளே அதை பத்தி பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களாம். இந்த கிரிமினல்ஸ் 2 பேருமே உடனே எல்லாத்தையுமே ஒத்துக்கல. அவங்கள போட்டு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமும் வாயவே திறக்காம தான் இருந்தாங்க. அப்புறம் போலீஸ் கேதர் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட காட்டும் போதுதான் அவங்க பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரியான கொடூரமான கிரைம் பண்ணணும்? அப்ப அந்த 2 பிரதர்ஸுமே ஒரு கதையை சொல்றாங்க. இவங்க 2 பேருமே கடுமையான வறுமையில வாழ்ந்தவங்க. 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ அங்கங்க ஒரு சின்ன கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு கிரைம் பண்ணி ஸ்டேஷனுக்கு போகும்போதுதான் விசாரணை படத்துல வர்ற மாதிரி இவங்க வேற ஒரு பெரிய கிரைம் பண்ணதா போலீஸ் ஒத்துக்க வைக்கிறதுக்காக அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இவங்க நாங்க பண்ணாத குற்றத்தை நாங்க ஏன் ஒத்துக்கணும்னு சொல்லி
கடைசி வரைக்கும் முடியாதுன்னே சொல்லியிருக்காங்க. அப்ப போலீஸ் ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிரதர்ஸோட தங்கச்சி அப்புறம் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேர் முன்னாடியுமே பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இந்த கிரிமினல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான மெயின் ட்ரிகர். அவங்களோட வீட்டுல இருக்கிற பெண்களை அவங்களோட கண் முன்னாடியே பாலியல் ரீதியா துன்புறுத்துறத பார்த்ததும் இவங்க 2 பேருக்குமே போலீஸ் மேல எப்படியாவது ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற வெறி இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு கொடூரமான கிரைமை பண்ணிட்டு போலீஸ் ஆபீசர்ஸோட தூக்கத்தை கெடுக்கணும். அதுதான் இவங்களோட பிளானாவே இருந்துச்சு. என்னதான் அந்த கிரிமினல்ஸ்க்கு ஒரு சோகமான பேக் ஸ்டோரி இருந்தாலும் அவங்க பண்ண குற்றங்கள் எல்லாமே இன்னசென்ட்டான மக்கள் மேல. சோ இது எந்த விதத்திலயுமே நியாயப்படுத்த முடியாது. சோ ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் அந்த சந்திரபாபு நாயுடு காதுக்கு இதெல்லாம் போகுது. வழக்கமா இந்த மாதிரியான மோசமான கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே தான் இவங்களையும் பண்ணிட்டாங்க. இவங்களை கூட்டிட்டு ஒரு ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஜீப் மரத்துல மோதி அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க 2 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணதா சொல்லி இவங்க 2 பேரையுமே போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஏன் அவங்க தாலியும் அருணா கயிறையும் மட்டும் எடுக்கிறாங்கன்னு கேட்டப்போ இவங்க ரொம்ப ஏழையா இருந்ததுனால மற்றவங்க போட்டிருக்கிற தாலியும் அருணா கயிறும் இவங்களை உறுத்திக்கிட்டே இருந்திருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு கிடைக்காத அந்த தங்க தாலியும் வெள்ளி அருணா கொடியும் யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கு இந்த கொடூரமான கிரைமை பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கேஸ்க்கான டீடைல்ஸ் எதுவுமே ப்ராப்பரா இல்லாததுனால இந்த கேஸ்க்கான முக்காவாசி டீடைல இந்த ஏசிபி கொடுத்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஏசிபி இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லயே ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்காரு. இவரே சொல்றாரு போலீஸ் பண்ண அந்த விஷயத்தால தான் இவங்க ட்ரிகர் ஆகி இந்த மாதிரியான கொலைகள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி. சோ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இடத்துல பார்த்து நடந்திருந்தா 76 பேரோட உயிர் போயிருக்காது. ஒரு அநீதி நடந்து அந்த அநீதியால ஒரு கிரிமினல் உருவாக்கப்பட்டு அந்த கிரிமினல் 30 குடும்பங்களை அழிச்சிருக்கான். இந்த கேஸ்க்கு இவ்வளவுதான். நாளானைக்கு இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட வந்து உங்களை பார்க்கறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.